ஸ்கூல் பிடிக்கல, நான் படிக்கல, ஜாலி பண்ணுவேன், நல்லா பாட்டு பாடுவேன் என ரைமிங்கான பாடலோடு வெளியாகியுள்ள தனியார் தொலைக்காட்சியின் சரிகமப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 4 இன் ப்ரோமோ கல்வியின் அவசியத்தை உணர்த்தும் தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகளை கேலி கூத்தாக்கியுள்ளது. சத்துணவு திட்டம் தொடங்கி விலையில்லா சீருடை, விலையில்லா புத்தகங்கள், விலையில்லா சைக்கிள், லேப்டாப், காலை உணவு வழங்கும் திட்டம் வரையிலான தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்புகள் கல்வியில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் கல்வித்துறைக்கு மட்டும் சுமார் 52,000 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது தமிழ்நாடு அரசு. இப்படி கல்வியை வளர்க்க எண்ணற்ற திட்டங்களை அரசு கையில் எடுக்கும் நிலையில் மாணவர்களின் மனநிலையை திசை திருப்பும் வகையில் வெளியாகியுள்ள இந்த ப்ரோமோ பாடல் பல தரப்பினரால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. ஸ்கூல் பிடிக்கல, நான் படிக்கல என காவல் நிலையத்தில் அமர்ந்து ஒரு சிறுவன் பாட்டு பாடுவது போலவும் அதனை காவல்துறையினர், நீதிபதிகள், கைதிகள் என அனைவருமே பாராட்டுவது போலவும் காட்சிகள் அமைந்துள்ளன. 8 மணிக்கெல்லாம் அப்பா எழுப்பிவிட்டு ஸ்கூல் போக சொல்றாரு, ஸ்கூலுக்கு போனா லைஃபே போர் என்ற வரிகளும் சரிகமப்பா நிகழ்ச்சியின் ப்ரோமோ வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. இந்த காட்சிகள் படிப்பை விட்டுவிட்டு வந்தால்தான் கலைத்துறையில் சாதிக்க முடியும் என்ற தவறான கருத்தை விதைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. சரிகமப்பா நிகழ்ச்சியின் சீசன் 4 பிரபலப்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட ப்ரமோஷன் வீடியோவிற்கு பலர் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். ஒரு ஸ்கூல்ல குழந்தை பாடத்தை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. காலையில ஸ்கூலுக்கு போகும்போதோ வழியில் அவங்க பார்க்கக்கூடிய கடைகள், வாகனங்கள், ஸ்கூலுக்கு போய் பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ், அங்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட இருக்கக்கூடிய சண்டைகள், சமாதானங்கள், ஷேரிங், கேரிங், இது எல்லாமும் சேர்ந்தது தான் ஒரு ஸ்கூல் லைஃப் அப்படிங்கிறது. இன்னமும் நம்மளோட இந்தியன் சிஸ்டம்ல 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் காலேஜ் கோர்சஸ் கிடைக்குது. அதை பேஸ் பண்ணி தான் வேலை வாய்ப்புகள் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸில் கிடைக்குது. இது இல்லை அப்படின்னா அவங்களோட பாதையை அவங்க கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அந்த பாதையில் நிறைய வலிகளும் அவமானங்களும் சேலஞ்சஸும் கண்டிப்பாக இருக்கும். ஆண்டாண்டு காலமாக தேசிய சராசரியை விட அதிக பள்ளிக்கல்வி சேர்க்கை சதவிகிதத்தை கொண்டுள்ள தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் இத்தகைய நஞ்சை விதைக்கும் செயலை திணிப்பது குற்றம் என பல தரப்பினரால் கண்டிக்கப்படுகிறது. படைப்பாற்றலை தாண்டி பொது நலனுடன் ஒரு விவகாரத்தை அணுக வேண்டும் என்பதே இந்த விஷயத்தின் மூலம் அந்த தொலைக்காட்சிக்கு சொல்லும் செய்தியாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.